யோசிச்சு பாருங்க, அரசாங்கமே உங்க சொத்த குறி வச்சா என்ன ஆகும்? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ஒரு நிலத்தை வாங்குறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே அந்த நிலத்தை கையகப்படுத்துற வேலைய அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்க நிலைமை என்ன? இந்த மாதிரி ஒரு செம்ம காம்ப்ளிகேட்டடான சட்ட போராட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க மொத்த சேமிப்பையும் போட்டு ஒரு நிலத்தை வாங்குறீங்க. ஆனா பல வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குன்னு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த சட்ட போராட்டத்துல உங்க தரப்பு நியாயத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல உங்க பணம் போனதுதானா? இதுதான் உச்சநீதிமன்றம் சமீபத்துல தீர்த்து வைக்க வேண்டியிருந்த ஒரு முக்கியமான கேள்வி. சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். ஒரு ரிஸ்கான லேண்ட் டீல், அதாவது அரசாங்கத்தோட கண்ணு ஏற்கனவே பட்ட ஒரு நிலத்தை அது தெரியாம வாங்குற ஒருத்தரோட நிலைமை என்ன, இதுல இருக்கிற சட்ட சிக்கல்கள் என்னன்னு பார்க்கலாம். சட்டத்துல இந்த உரிமைக்கு ஒரு பேர் இருக்கு, லோக்கஸ் ஸ்டாண்டி. சிம்பிளா சொல்லணும்னா வழக்காடும் தகுதி. அதாவது ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக ஒருத்தருக்கு இருக்கிற அடிப்படை உரிமை. இப்போ கேள்வி என்னன்னா, அரசாங்கம் ஒரு நிலத்தை கையகப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை வாங்கின புது ஓனருக்கு அந்த நடவடிக்கையை எதிர்த்து கோர்ட்ல நிக்க உரிமை இருக்கா இல்லையா? இதுதான் இந்த மொத்த கேஸோட மையப்புள்ளி. சரி, இப்போ அரசாங்கம் தரப்புல என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். அவங்க தரப்பு சும்மா இல்ல, பல வருஷ சட்டங்களும் பழைய கோர்ட்டு தீர்ப்புகளும் அவங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாப்பா இருந்துச்சு. அவங்க வாதம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அரசாங்கத்தோட வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை நாங்க ஒரு நிலத்தை கையகப்படுத்த போறோம்னு அறிவிப்பு வெளியிட்டா, அதுக்கு பிறகு அந்த நிலத்தை யார் வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி அந்த டீல் செல்லாது. புதுசா வாங்கினவருக்கு அந்த நிலத்து மேல எந்த உரிமையும் கிடையாது. அவங்க பார்வையில அந்த புது ஓனர் சட்டத்தை மீறின ஒரு விஷயத்துல பார்ட்னரா இருக்காரு. அதனால கோர்ட்டுக்கு வந்து கேள்வி கேட்க அவருக்கு எந்த தகுதியும் இல்ல. அவர் அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா, பழைய ஓனருக்கு அரசாங்கம் தர நஷ்ட ஈட்ட வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். பாருங்க, இது 1996ல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம். இதோட அர்த்தம் ரொம்பவே தெளிவு. கையகப்படுத்தல் அறிவிப்புக்கு பிறகு நிலத்தை வாங்குறவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, அவங்க கோர்ட்ல வழக்காட முடியாது. இந்த ஒரு வரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த நாட்டுல ஒரு சட்டமாவே பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் புதுசா நிலம் வாங்கினவங்க உடைக்க வேண்டியிருந்த ஒரு பெரிய தடைச்சுவர். சரி, கவர்மெண்ட் சைடு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நில உரிமையாளர்கள் சும்மா விட்டுறல. அவங்க ஒரு செம ஸ்மார்ட்டான சட்ட உத்தியோட வந்தாங்க. பழைய தீர்ப்புகளோட நேருக்கு நேரா மோதறதுக்கு பதிலா அவங்களோட வாதத்தை ஒரு புது ஆங்கிள் கொண்டு போனாங்க. அது என்னன்னு பாப்போம். இங்கதான் அவங்களோட வாதம் மொத்த கேமையே மாத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கையகப்படுத்தல் சரியா தப்பான்னு கேட்க வரல. நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ ஒரு புது சட்டம் வந்திருக்கு. அந்த புது சட்டப்படி அரசாங்கம் இத்தனை வருஷமா நஷ்டஈடும் கொடுக்கல, நிலத்தையும் கையில எடுக்கல. அதனால அந்த பழைய கையகப்படுத்தல் நடவடிக்கையே இப்போ காலாவதி ஆயிடுச்சு, அதாவது லேப்ஸ்ட் ஆயிடுச்சு. அதை மட்டும் அறிவிச்சா போதும்னு கேட்டாங்க. பாத்தீங்களா, இது பழச தாக்குறது இல்ல, புதுசா வச்சு உரிமை கேட்கறது. இந்த சட்ட போராட்டத்தோட உண்மையான கேம் சேஞ்சர் யாருன்னு தெரியுமா? அதுதான் 2013ல வந்த புது நிலம் கையகப்படுத்தல் சட்டம். சொல்லப்போனா இதுதான் இந்த கதையோட ஹீரோ. இது பழைய ரூல்ஸ் புக்கையே தூக்கி போட்டுட்டு ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்சுது. இந்த 2013 சட்டம் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு புரட்சியே பண்ணுச்சு. அதோட நோக்கம் சும்மா நிலத்தை அரசாங்கத்துக்கு வாங்குறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா நிலத்தை இழக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கு நியாயமான மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா நஷ்டஈடு கொடுக்கணும், அவங்களையும் வளர்ச்சியில ஒரு பங்காளியா மாத்தணும்னு அதோட பார்வைய மொத்தமா மாத்துச்சு. இந்த அடிப்படை மாற்றம் தான் பழைய சட்ட விதிகளை கேள்விக்குள்ள ஆக்குச்சு. இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு புரியணும்னா, பாதிக்கப்பட்ட நபருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. பழைய 1894 சட்டத்துல அது நிலத்தோட ஓனரை, அதாவது நஷ்டஈடு வாங்குறவரை மட்டும்தான் குறிச்சது. ஆனா இந்த புது 2013 சட்டமும் அந்த வட்டத்தை ரொம்ப பெருசாக்கிடுச்சு. இப்போ நிலத்தோட ஓனர் மட்டும் இல்ல, அந்த நிலத்துல குத்தகைக்கு இருக்கிறவங்க, விவசாய கூலிகள்னு யாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாலும் அவங்களும் பாதிக்கப்பட்ட நபர் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த புது சட்டம் பாதிக்கப்பட்ட குடும்பம்னு ஒரு புது கான்செப்டையே கொண்டு வந்துச்சு. இதனால நிலத்துக்கு பட்டா வச்சிருக்கிறவர் மட்டும் இல்லாம அந்த நிலத்தை நம்பி வாழ்ற விவசாய தொழிலாளி, கைவினைஞர்னு ஒரு முழு சமூகத்தோட நலனும் கணக்கில் எடுத்துக்கப்பட்டுச்சு. சட்டத்தோட பார்வை ஒரு தனிப்பட்ட ஓனர் கிட்ட இருந்து அதனால பாதிக்கப்படுற ஒரு முழு சமூகம் மேல திரும்பிச்சு. இதுதான் இந்த சட்டத்தோட உண்மையான புரட்சி. இவ்வளவு வாதங்களுக்கு பிறகு கடைசியா சுப்ரீம் கோர்ட் என்னதான் சொல்லுச்சு? பழைய சட்ட முன்னுதாரணங்களையும் இந்த புது சட்டத்தோட நோக்கத்தையும் கோர்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. உச்சநீதிமன்றத்தோட யோசனை ரொம்பவே நுணுக்கமா இருந்துச்சு. முதல்ல அவங்க பழைய தீர்ப்புகளை மதிச்சாங்க. ஆமா, கையகப்படுத்தல் அறிவிப்புக்கு பிறகு நிலத்தை வாங்கினவங்க அந்த கையகப்படுத்தல் சரியா தப்பான்னு கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. 2013 சட்டம் ஒரு புது உரிமையை உருவாக்கியிருக்கு. அது என்னன்னா,
அந்த கையகப்படுத்தல் காலாவதி ஆயிடுச்சான்னு கேட்கிற உரிமைன்னு சொன்னாங்க. கையகப்படுத்தல சேலஞ்சு பண்றது வேற, அது காலாவதி ஆயிடுச்சுன்னு கேட்கறது வேறன்னு பிரிச்சு காட்டினாங்க. இந்த புத்திசாலித்தனமான வேறுபாட்டை வச்சுதான் புது ஓனர்களுக்கும் வழக்கு தொடர உரிமை இருக்குன்னு தீர்ப்பு சொன்னாங்க. ஆக கடைசி தீர்ப்பு ரொம்ப தெளிவா உறுதியா வந்துச்சு. நாம இந்த விவாதத்தை ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சு. ஆமாம், அரசாங்கம் கையகப்படுத்த ஆரம்பிச்ச ஒரு நிலத்தை வாங்குற புது ஓனர்களுக்கும் கோர்ட்ல முறையிட உரிமை உண்டு. சட்டப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு லோகஸ் ஸ்டாண்டி இருக்கு. கடைசியா இந்த தீர்ப்பால என்னதான் மாறப்போகுது? இது சும்மா ஒரு கேஸோட முடிவு மட்டும் இல்ல, இது அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கும் ஒரு தனிநபரோட சொத்துரிமைக்கும் நடுவுல இருக்கிற கோட்டைய எங்க வரையணும்னு சொல்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த தீர்ப்புல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1, இது நிலம் வாங்குற சாதாரண மக்களுக்கு ஒரு புது அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. 2, அரசாங்கம் ஒரு நிலத்தை கையகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கா அந்த வேலையை இழுத்தடிக்க முடியாதுன்னு இது தடுத்து நிறுத்துது. 3, காலத்துக்கு ஏத்த மாதிரி வர்ற புது சட்டங்களுக்கு கோர்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குங்கிற ஒரு வலுவான மெசேஜை இது சொல்லுது. எல்லாத்துக்கும் மேல, ஒரு கையகப்படுத்தல் காலாவதி ஆயிடுச்சுன்னா அந்த நிலத்து மேல அரசாங்கத்துக்கு இருந்த எல்லா உரிமையும் போயிடும். அது மறுபடியும் முழுசா அதோட ஓனருக்கே சொந்தமாயிடும். கடைசியா இந்த தீர்ப்பு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. வேகமா வளர்ந்து வர்ற நம்ம நாட்டுல அரசாங்கத்தோட வளர்ச்சி திட்டங்களுக்கும் ஒரு தனிநபரோட சொத்துரிமைக்கும் நடுவுல இருந்த பழைய கோட்டையை அழிச்சு இந்த தீர்ப்பு ஒரு புது பேலன்ஸை உருவாக்குதா? இது சும்மா ஒரு சட்ட விளக்கம் மட்டும்தானா, இல்ல குடிமக்களோட உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.